கவலைப்படாதீங்க. எல்லாமே நிச்சயமா ஒரு நாள் மாறும். வாழ்க்கை அப்படின்னா இன்பம், துன்பம் 2மே சரிசமமா கலந்தது தான். ஆனா, நம்ம எல்லா கஷ்டங்களும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, நம்ம சாகுற வரையும் சிரிக்கவே முடியாது. அதனால அப்பப்ப கொஞ்சம் சிரிக்கவும் செய்யுங்க. ஏன்னா, நம்ம எவ்வளோ சம்பாரிக்கிறோம், எங்க வாழ்றோம் அப்படின்றத விடலாம் முக்கியமானது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆளுக்கு தகுந்த மாரி வேஷம் போட்டுக்கிட்டு பொய்ய மட்டுமே பேசுறவங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் ரொம்ப சுலபமா கிடைச்சிருது. அதுவே உண்மைய பேசிக்கிட்டு ஒரு நபர் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கவங்களுக்கு அந்த 2மே கேள்விக்குறி தான். இருந்தாலும் நமக்கு மதிப்பு, மரியாதை வேணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கொள்கைய மாத்திக்கிட்டு அதே இடத்துல வாழ்றத விட, நம்மளோட மதிப்பு தெரியாத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு விலகி போறது எவ்வளவோ மேல். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் பொய் பேசிக்கிட்டு முகமூடியோடயே வாழ முடியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும். அப்போ அவங்க நம்ம பக்கத்து திரும்புவாங்கல்ல, அந்த சமயம் பார்த்துக்கலாம். நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாத சில விஷயங்கள். 1, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 2, உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 3, எல்லா விஷயத்துலயும் மத்தவங்க உங்களோட உடன்படணும், உங்களுக்காக அவங்க மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 4, உங்கள சுத்தி இருக்கிறவங்களோ, இல்ல உங்க சொந்த பந்தங்களோ, உங்களோட உறவுகளோ, உங்க மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 5, எல்லாரும் உங்கள விரும்புவாங்க, இல்ல எல்லாருக்கும் உங்கள புடிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. பக்குவம் அப்படின்றது அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுலயோ, இல்ல சில விஷயங்கள மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுலலாம் இல்லங்க. நம்மள சுத்தி பலவிதமான மனுஷங்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள ஏற்படுத்துவாங்க. நம்ம அவ்வளோத்துக்கும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு, அவங்க என்ன நம்மகிட்ட எதிர்பார்த்தாங்களோ, அத நம்ம அவங்களுக்கு குடுத்துறாம, அந்த தருணத்த நம்ம எவ்வளவு பாதுகாப்பா கடந்து போறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது. ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடாத முக்கியமான 2 குணங்கள். 1, யாரோ ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, உதவி செஞ்சோம் அப்படின்றத, அதே நபர்கிட்டயோ, இல்ல வேறு ஒரு நபர்கிட்டயோ சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது சொல்லிக் காட்டக்கூடாது. 2, இறைவன் நமக்கு குடுத்த அருட்கொடைகள், அதாவது சில விஷயங்கள், காசோ, பணமோ, பொருளோ, சொத்தோ, குழந்தைகளோ எதுவா இருந்தாலும் சரி, அத பத்தி நம்ம மத்தவங்க முன்னாடி பெருமை பேசக்கூடாது.